செஸ்ட்ல பெயின், இந்த இடத்துல செஸ்ட் ஆர் பிரஸ்ட்ல வலி, அப்புறம் இந்த ரிப்ஸு இங்கேயெல்லாம் வலி, இந்த மாதிரி வலி இருக்குது நிறைய பேர்த்துக்கு. அந்த மாதிரி வலி இருந்தால் யூஸ்வலாக ஹார்ட் ட்ரபுள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வலி சர்வைக்கல் இருந்து தான் 95% பேர்த்துக்கு வருது. சர்வைக்குன்னா கழுத்தில் ஸ்பைனல் கார்ட்லேருந்து, ஸ்பைனல் நர்வ்ஸ்லேருந்து, நரம்பு அதிலிருந்து தான் ஒவ்வொரு இடத்துக்கும் சப்ளை பண்ணுறதுனால அங்கே ஒரு அழுத்தம் வந்தாலோ, தேய்மானம் ஆனாலோ, இல்லை ஒரு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தாலோ அந்த வலி இங்கே வரைக்கும் ரேடியேட் ஆகும். அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோட கனெக்ஷன் வேறு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது, என்னெல்லாம் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேங்க. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இங்கே வலியோடு சேர்த்து சிலருக்கு இங்கேயும் ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டா ட்ரெபீசியஸ்லையும் வலி இருக்கலாம். இப்போ நான் ஒரு 12 சிம்டமாச்சும் சொல்லுவேன். அதில் எல்லா சிம்டமும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 3-4 சிம்டம் இருந்தாலே மோர் ஆர் லெஸ் அது சர்வைக்கலோட சம்மந்தப்பட்டது, கழுத்து வலியோட சம்மந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குண்டான எக்ஸசைசஸ் பண்ணால் இந்த வலி நல்லாவே சரியாயிடும். சரிங்களா? செஸ்ட் பெயின் ஆர் பிரஸ்ட் பெயின் நல்லாவே சரியாயிடும். அண்ட் ஈவன் பால்பிட்டேஷன் சொல்லுவாங்கள்ல, டக்குன்னு அடிக்கிறது, அது கூட சரியாயிடும். இப்போது சிம்டம்ஸை பற்றி சொல்கிறேன். இங்கே ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டா ட்ரெபீசியஸில் வலி, ஒரு பக்க தலைவலி, தலை சுற்றுறது, வாமிட் வர மாதிரி சென்சேஷன், நாசியா, இந்த ஒரு பக்க தலைவலி ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ, மைக்ரைனு, அப்புறம் கண்ணு மயமயன் இருக்குது, கண்ணுக்குள்ளே வலிக்கிறது, தாடையில் வலிக்கிறது, ஃபேஸில் வலிக்கிறது. இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா கையில் கரண்ட் ஊடுற மாதிரி, கை விரல் மரமரப்பு, அதுக்கப்புறம் இந்த செஸ்ட்டில் சொல்லிட்டேன், அதுக்கு பின்னாடி ஸ்கேப்புலால் வலிக்கிறது, இல்லை ஸ்டர்னம் ஆர் இந்த ரிப்ஸு இதில் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னு ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகிடும், நீர் கோர்த்துக்கும், அதனால் வலிக்கிறது. இது மாதிரி வலியெல்லாம், இல்லை இம்பேலன்ஸ் வர்றது, இதெல்லாம் யூஸ்வலாக ஸ்பைனல் கார்டோட சம்மந்தப்பட்டு, அதுலேயும் சர்வைக்கலோட மேக்ஸிமம் சம்மந்தப்பட்டு இருக்குது. தொராசிக் அந்தளவுக்கு சம்மந்தப்படாது, ஏன்னா சர்வைக்கல் தானே வளையிற இடத்துல இருக்குது. ஸோ இது தெரியாமல் அது ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை பிரெயினில் ப்ராப்ளம், இல்லை இஎன்டியில் ப்ராப்ளம்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. அந்த மாதிரி போயிட்டு உங்களுக்கு க்யூர் ஆகாமல் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு கடைசியாக இது ஒரு சைக்காட்ரி ப்ராப்ளம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாகவும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த ப்ராப்ளம் சரியானா தானே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் செஸ்ட் வலிச்சிட்டு இருந்தால் அதுலேயும் ரைட் சைடு வலிச்சா கொஞ்சம் பயப்படுவீங்க, லெஃப்ட் சைடுனா ரொம்ப பயப்படுவீங்க. ஸோ அதனால் அது இல்லாமல் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்குது கையில், கை விரல் மரமரப்பு வருது, தலை சுற்றல் வருதுங்கிறப்போ பிபின்னு நினச்சிக்குவீங்க, ஹை பிபி, லோ பிபின்னு நினச்சிக்குவீங்க, இல்லை சுகரு குறையுது ஏறுதுன்னு நினச்சிக்குவீங்க. இது மாதிரி பல்வேறு வகையான அவங்கவுங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. அதில் நான் தப்பு சொல்லலை, இப்போ அவன் தெரியாமல் அப்படி நினச்சிக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ சைக்காட்ரி ட்ரபிள்னு சொன்னால் அது உண்மையாலும் வலிக்குது. சைக்காட்ரி ட்ரபிள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உண்மையாலும் வலிக்கிறவங்கள போட்டு அவங்க ஏன் அப்படி அழைக்கப்படுகிறார்கள்னா அவங்களோட நோயை யாரும் சரியாக கண்டுபிடிச்சா தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தானே அது சரியாகும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே எக்ஸசைஸ் தான். உலகத்தில் எங்கே போனாலும் அந்த எக்ஸசைஸ் பண்ணி அதை க்யூர் பண்ணால் மட்டும்தான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. வலிக்கிறவங்க எப்படி நிம்மதியாக இருப்பாங்க? அப்புறம் சைக்காட்ரி பேஷண்ட்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட வலி எதனால் வருது அப்படின்னு இப்போ நான் சொல்லிவிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் சொல்லித்தரேங்க. எதனால் வருதுன்னா மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் தாங்க வருது. மன அழுத்தம், சோகம், ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது. இதை தவிர எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் திங்கிங்கு, அதுக்கப்புறம் தூக்கமின்மை, அப்புறம் ஓவராக ஒர்க் பண்ணுறது, வேகமாக வேலை செய்கிறது, 2 வீலர் அதிகமாக ஓட்டுறது, பெரிய தலைவாணி வச்சு படுக்கிறது, இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸில் அது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சைடில் படுத்தா தலைவாணி வைக்காமல் படுக்கிறது, இதுலையெல்லாம் நடக்குது. இதை தவிர உணவு பழக்க வழக்கத்துலேயும் கொஞ்சம் ரீசன்ஸ் இருக்குது. மண் சட்டி, சில்வர் பாத்திரத்தில் சமைக்கணும், ஆனால் குக்கர், அலுமினிய பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றதும் ஒரு ரீசனாக இருக்குது. அது தவிர நார்ச்சத்து இருக்கிற உணவை எடுத்துக்கணும், எல்லா விட்டமின்ஸ் கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதை தவிர ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது எக்ஸசைசஸ் டூ மச்சாக திடீர்னு
ஃபிட்னஸ் சென்டர் போய் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறது, திடீர்னு யோகா போய் ரொம்ப அதிகமாக பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு வந்திருந்தா வேறு, திடீர்னு போயிட்டு அதிகமாக பண்ணுறப்போ சர்வைக்கல் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடுது. இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ரீசனை இப்போ நம்ம சொல்லிட்டோம், ஓரளவுக்கு சிம்டம்ஸை சொல்லிட்டோம். சரி, நோய் என்னன்னு பார்த்தா சர்வைக்கலில் ஒன்று சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். ஸ்ட்ரெயின் உங்களோட மனசில் என்ன அலைகள் அதெல்லாம் போய் அங்கே ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம், கஷ்டப்படுத்தியிருக்கோம். இல்லை சர்வைக்கலில் ஸ்பாண்டிலோசிஸாக இருக்கும், எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ். இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், எலும்பு தேய்மானமாக இருக்கும். இல்லைன்னா ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் பல், ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்க் புரோட்ரூஷன், ஜவ்வு விலகிறது, டிஸ்க் புர்லாப்ஸு, இல்லைன்னா பிரேக்கியல் நியூராலஜியா, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரபுளாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரபுள்னால என்ன நடக்குதுன்னா, ஒரு ரத்த ஓட்டம் சரியாக கிளியராக போகாமல் எல்லா இடத்துலையும் பெயின், தலை சுத்தல், இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. இதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணால், அதுவும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கால் பண்ணலாம். நான் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்கி அது என்னென்னு கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு ப்ராப்பரான உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தேன்னா, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன்னா இது கண்டிப்பாக சரியாவீங்க. இன்றைக்கி நான் ஒரு 4 எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித்தரேன், சரிங்களா? ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். 1 2 3 4 5 6 7. அடுத்த எக்ஸசைஸ் எலிவேஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 டைம்ஸ். அதுக்கு முன்னாடி செஞ்சதும் 7 டைம்ஸு. அது மாதிரி 3 செட்ஸ் கூட செய்யலாம். ஒரு செட் 7 டைம்ஸு, 3 செட்ஸ்னால் 21 தடவை செய்யலாம். இதை தவிர என்ன எக்ஸசைஸ் இருக்குன்னா, இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7 தடவை, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 தடவை. ஓகேங்களா? இந்த 4 எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓரளவுக்கு வலி குறையும். ரொம்ப பெயினாக இருக்கிறவங்க, ரொம்ப நாள் க்ரானிக்காக இருக்கிறவங்க டெஃபினட்டாக கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். வணக்கம்.